வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீட்ஸில் ராக்கிங் சேர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈஸியான சேர் தான், சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் வித் 4 ஒயிட் கலர். ஸ்டெப் 2, Step 3, Step 4, Step 5, Step 6, Step 7, Step 8. At Step 9, here I added little big size bead, round bead. கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் சைஸு அதை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணும், லைட்டாக பெருசாக இருக்கிற மாதிரி, அவ்வளோதான். திஸ் இஸ் ஸ்டெப் 9. ஸ்டெப் 10, ஸ்டெப் 11, Step 12, Step 13, Step 14, Step 15, this is Step 16. That's it. This is our chair sitting area. Next we have to cover this whole area. நம்ம ட்ரேக்கெல்லாம் சைடில் இப்படி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே சைடில் பண்ணணும். இது சைட் மேக்கிங் சைட்ஸ். now we are making sides. This is step 1. It's just come like this. Side part, step 2, step 3, step 4, step 5, step 6, step 7, step 8, step 9, step 10, step 11, step 12.
13 I added big bead. Step 14 big bead. Step 15. Step 16. That's it. Now it's look like a tray, like a small box. Bring the wire together and tie a knot, cut the excess wire. This சீட்டோட பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒயரை ஒரு இடத்துல கொண்டு வந்து நாட் போட்டுருவோம். இதான் சீட் பார்ட்டு. பார்க்க குட்டி ட்ரே மாதிரி இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இதிலேருந்து கட் பண்ண எக்ஸஸில் இருக்க குட்டி ஒயர் ஒன்று எடுத்துருக்கேன். சும்மா சின்ன ஒயர் போதும். கட் a small wire and make 6 4-petal shapes. இந்த சின்ன ஒயரில் நம்ம 6 4-petal shape மேக் பண்ணுவோம். இதை வந்து அந்த சீட் பார்ட்டோட நம்ம மேலேருந்து அட்டாச் பண்ணணும். This is first one. சின்ன பீஸ் ஒயரில் நான் இந்த மாதிரி 6 ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணிட்டேன். Just do this separately. Total 6 count. 1 2 3 4 5 6. Complete this and tie a knot, cut the excess wire. This is completely another part. இதை நீங்கள் தனியாக பண்ணி வச்சுட்டு இதை வந்து நம்ம seat part ஓட join பண்ண போகிறோம். We are going to join with this seat part with back support. So now next take a little bit long wire. This is first one, this is second one. At second one I join the wire in these 2 beads. It should be like this. இந்த செகண்ட் இதில் இருக்கிறதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கே இப்போ இந்த ஒயரில் 3 small round bead, 1 big round bead, another 3 small round bead join பண்ணி இந்த சீட் பேடை பேக் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு பீடில் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஒயரை. இப்போ இந்த ஒயர் வந்து இங்கேருந்து இந்த பீட்குள்ளே விட்டு இந்த பீட்குள்ளார எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்த அடியில் இருக்க இந்த பீட்குள்ளார விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்.
This is left side wire, and again I join 3 small bead, 1 big bead, another 3 small bead. இப்போ இந்த டாப்ல இருக்க ரைட் வயர்ல நம்ம ஃபுல்லாவே டோட்டல் 7 பீட்ஸையும் கிராஸ் பண்ண போறோம். We are going to cross total 7 beads. I am crossing total 7 bead. இப்போ 2 பீடையும் கிராஸ் பண்ணியாச்சு, 7 பீடையும் மொத்தமாக கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை எடுத்துகிட்டு போனோம், கீழே லெஃப்ட் சைடு இருக்கிறத கீழே பாட்டம் சைடு இருக்கிற வயரை வந்துட்டு இந்த பீடு அண்ட் இந்த பீடுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் இங்கே இருக்குது, பாட்டம்லேயும் இங்கே இருக்குது. இதே போல் இந்த மாதிரி 7 பீடை கிராஸ் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். Completed third one. Same steps only. I completed fourth one. This is last one. At last one there is a small change. This is bottom side. I added total 7 bead. இப்போ வந்து நம்ம மொத்தம் 5 bead தான் cross பண்ண போறோம். We are going to cross only 5 beads. 5 bead தான் cross பண்ணியிருக்கேன். Just cross only 5 beads and pull tightly. This right side wire. This is right side wire. I join with this bead. இந்த beadல join பண்ணி மேலே எடுத்துட்டு வந்துருங்க. Now go to the mid wire, left side wire. இது இங்க cross பண்ணி இருக்கு இல்லையா? We are going to make handle. This is handle part. இந்த ஹேண்டில் பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 4 பீடில் வந்துட்டு ஒரு பீடை ஸ்கிப் பண்ணிக்கணும். ஸ்கிப் 1 bead and join to next 3 bead. இப்படி இருக்கும்.
கிளியராக இருக்கான்னு நினைக்கிறேன். added 4 bead. அதுலேருந்து ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற 3 வழியாக உள்ளே விட்டு க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம். Just bring this wire to this bottom 2 bead. இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இந்த 2 பீட்ல நம்ம ஒயர் இருக்கு, இப்படி வச்சுக்குவோம். இந்த லெஃப்ட் சைடு ஒயர்னு இது நேம் வச்சுக்குவோம். இந்த 2 bead அடுத்து bring the wire to this bead and this bead. இங்க கம்ப்ளீட் ஆகிறோம் இல்லையா? இந்த 2 beadல ஜாயின் பண்ணிட்டு இந்த பீட் அண்ட் இந்த பீட் ரெண்டுத்துலேயும் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இன்னும் 2 பீடில் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இந்த பார்ட்டுக்கு அப்புறம் ஒரு சீட் பீட் ஒயிட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். சீட் பீட் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேப் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட்லையும் இன்னொரு சீட் பீட் எடுத்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ தேர்ட் சீட் பீட், இந்த சீட் பீட் எடுத்துட்டு டாப்க்கு கொண்டு போகணும். இங்கே இப்போ டாப்பில் வந்திருக்கோம். இதில் 2 பிக் பீட் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ 2 பிக் பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட் பீடு, இந்த லாங் பீடில் இருக்க ஃபஸ்ட் பீடில் வந்துட்டு உள்ளே விட்டுக்கலாம். அதே போல் ஃபஸ்ட்டு டைம் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு பீடை இப்படி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு 3 பீட்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். இங்கே வந்துட்டு இந்த 2 பீடை எடுத்துட்டு இங்கேருந்து லெஃப்ட் சைட் பீட்குள்ளார போயிட்டு சுற்றி திருப்பி ரைட் சைட் பீட்குள்ளார கொண்டு வந்திருக்கோம். இதை கீழே அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
I just bring the wire here and leave it here. We come to this part later. Now we are going to complete this top part. இப்போ நம்ம இந்த இதில் இருந்துட்டு இந்த சைடு ஹேண்டில் மேக் பண்ண போகிறோம். We are going to see how to make next part handle. Before that, our wire is here. We are going to add seed bead in between the beads. This is top part. Our wire is here. I added seed bead. இதில் எல்லா கேப்புக்கு நடுவுலையும் நம்ம சீட் பீட் ஆட் பண்ணிட்டு போகிறோம். இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணணும். ஜஸ்ட் ஹோல் லைன் we are going to add seed beads. It should be like this. Just complete seed beads till here. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது கீழே இந்த பீட் வழியாக கீழே கொண்டு வந்துடுவோம். அவ்வளோதான், இந்த பார்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒயரை ஃபஸ்ட்டு 5 பீட்குள்ளார க்ராஸ் பண்ணிக்கலாம். We have to bring this wire to here to make a handle part. வயர் இங்கே கொண்டு வந்தாச்சு. இன்னும் இந்த சைடு பண்ண மாதிரி சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி ஹேண்டில் பார்ட்டை இங்கே மேக் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஹேண்டில்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே போல் வயரையும் இந்த எண்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஏதாவது ஒரு சைடில் இருந்து வயரை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு டைப் பண்ணி நாட் பண்ணணும். அதுக்கு நம்ம இன்பிட்வீனில் சீட் பீட் போட்டு ஃபில் பண்ணிட்டு போகலாம் கேப்பை. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நாட் போட்டு கட் பண்ணியாச்சு எக்ஸஸ் ஒயரை. இது டாப் பார்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட்டு பாட்டம் வந்து ராக்கிங் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்து நியூ ஒயர் எடுத்துக்கோங்க. இது வந்து ராக்கிங் பார்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 4 petal ஷேப் ஆட் பண்ணிட்டேன். இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3க்கு வந்துட்டு இந்த மாதிரி 2 பீடு ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று ஆட் பண்ணிட்டு க்ராஸ் பண்ணுறது வந்து இந்த சைடு ஃப்ரண்ட் பீடில் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பீடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டைட்டாக புல் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டில் இருந்து வயரை நெக்ஸ்ட்டு பீடுக்கு கீழே கொண்டு வந்துக்கலாம். ஒரே ஒரு பீடு மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். It should be like this. Now add seed bead. The left side wire நான் ஃபஸ்ட்டு ஒரு seed bead ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லெஃப்ட் சைடு ஒயரை இந்த இடத்துல க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. அதே போல் இந்த ரைட் சைட்லேயும் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்குவோம். ஒரு சீட் பீட் ஆட் பண்ணி இந்த பீட்டில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பார்ட்டில் போயிட்டு இங்கே கீழே வந்தாச்சு. இந்த பீட்டில் க்ராஸ் பண்ணியிருக்கோம்.
இப்போ பேக் சைடு வந்துடலாம். இன்னும் அப்படியே நம்ம 4 petal ஷேப்பு மேக் பண்ணிகிட்டே போகணும். Now it's forming another separated line. Just make it 7 more. This is 1 and 2. Now make another 7 part, total 9 part. This is our front leg. Now counting start from here. We just completed. நம்ம 1 2 3 4 5 6 7 8 9th one வந்துட்டு நம்ம bead add பண்ணி join பண்ணனும் இந்த beadல, இந்த first oneல. We have to join the wire here. ரைட் சைடில் ஒரு ஒயர் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் இதில் ஜாயின் பண்ணிக்கணும். அதே போல் லெஃப்ட் சைடில் ஒரு பீட் ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இதில் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கவுண்ட் பண்ணி காட்டுறேன். கிளியர் பொசிஷன் வியூ கிடைக்கல. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். இந்த 2 வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. டோன்ட் ஆட் திஸ் 2. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன். 1 2 3 4 5 6 7 8 9th one நம்ம இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். We joined at 9th one. Pull tightly. இந்த வயரை வந்து நெக்ஸ்ட் பீட்குள்ளே கொண்டு வந்துருங்க. ஏதோ செமையாகிடுச்சு விட்றாங்க போல். ப்ரீத் பண்ணவே ஹார்டாக இருக்கு. இந்த மாதிரி வயரை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் சீட் பீட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பீடுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஜாயின் பண்ணிவிட்டு சீட் பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த பீடில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம் வயரை. We have to cross the wire here. After this, we are going to make another 2 4 petal shape. This is back side leg part. Now we are going to make another 2 4 petal shape. இப்போ நான் அடுத்து 2 ஷேப்பு பண்ணிட்டேன். 1 2. இப்போ இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். Look like this. It's not stiff right now. Next, இந்த வயரை வந்து ஃபர்ஸ்ட் பீட்குள்ளார கீழே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்லி ஃபர்ஸ்ட் பீட்குள்ளார மட்டும் எடுத்துக்கணும். இப்படி அதை ஜாயின் பண்ண கரெக்ட் ஆகிடும். After this step, we are going to add seed bead and joining this whole line, both sides. Seed bead வச்சு இந்த எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த போல் நான் இந்த சைடு ஃபுல்லாக சீட் பீடை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதே போல் இப்போ ரைட் சைட் பண்ணிகிட்ருக்கேன்.
இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து நாட் போட்டு கட் பண்ணிடலாம் ஒயரை. Now I completed this side. It should be like this. Now its leg part is stiff. Making another one this side with same steps. இந்த சைடை என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணமோ அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த பக்கமும் பண்ணிடுவோம். பண்ணிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 லெக்ஸும் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனல் ப்ராடக்ட் இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஈஸியாக தான் இருக்கும், டக்குன்னு ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். 1 டே ப்ராஜெக்ட் தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.